ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம இன்னைக்கு அஜித் குமார் நடிக்கும் விடாமுயற்சி படத்தோட கதை என்னவா இருக்குன்னு தான் பார்க்க போறோம். விடாமுயற்சி படத்தோட ட்ரெய்லரை வச்சு பார்க்கும்போது ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆன பிரேக் டவுன் மூவி மாதிரி அப்படியே இருக்கு. அந்த பிரேக் டவுன் மூவி எப்படிப்பட்ட மூவினா, ஒரு சின்ன ஸ்டோரி லைனை வச்சுக்கிட்டு படத்தோட ஸ்டார்டிங்ல கதைக்குள்ள ஸ்லோவா கொண்டு போவாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் கியர் தேர்ட் கியர் போட்டு டாப் கியர்ல செம இன்ட்ரெஸ்டிங்காவும் என்கேஜாவும் படத்தை சூப்பரா எடுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட கதைக்களம் தான் இந்த விடாமுயற்சி மூவியும். படத்தோட ஸ்டார்டிங்ல அஜித்தும் த்ரீசாவும் ஒரு பெரிய லாங் டிராவலுக்கு பிளான் பண்ணி அவங்களோட கார்ல போயிட்டு இருக்காங்க. அஜித் அந்த காரை ஓட்டிட்டு இருக்காரு, த்ரீசா தூங்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் சடனா ஒரு ஜீப் அஜித்தோட காரை இடிக்கிற மாதிரி சைடு அடிச்சு போகுது. இதனால அஜித் தன்னோட காரை பயத்துல அப்படியே ஸ்டாப் பண்ணிருந்தாரு. இதனால த்ரீசாவும் முழிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் அஜித்துக்கும் அந்த ஜீப்ல இருக்கிற சைக்கோவுக்கும் பிரச்சனை நடக்குது. இந்த சண்டைய த்ரீசா தடுக்கிறாங்க. த்ரீசா அஜித்தை கன்வின்ஸ் பண்ணி மறுபடியும் கார்ல கூட்டு போறாங்க. பெட்ரோல் போடுறதுக்காக பெட்ரோல் பங்க்ல அஜித் வண்டியை ஸ்டாப் பண்ணிருந்தாரு. அங்கேயும் அந்த ஜீப்ல வந்த அந்த சைக்கோ அஜித்தை மிரட்டிட்டு போறான். இத அஜித் கேர் பண்ணாம அப்படியே விட்டுருந்தாரு. இதுக்கப்புறம் அஜித்தும் த்ரீசாவும் ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சு மறுபடியும் டிராவலை ஸ்டார்ட் பண்றாங்க. அஜித் நார்மல் ஸ்பீட்ல கார்ல டிரைவ் பண்றாரு. இந்த நேரத்துல கார் திடீர்னு ஸ்டாப் ஆகிறது. மறுபடி காரை அஜித் ஸ்டார்ட் பண்ணி பாக்குறாரு, ஸ்டார்ட் ஆகாம இருக்கு. ரெண்டு பேரும் ஹைவேல தனியா நின்றுட்டு இருக்காங்க. மறுபடியும் அந்த ஜீப் காரன் அவங்க வண்டியை ஃபாலோ பண்ணி முன்னாடி போயிட்டு இருக்கான். இத பார்த்த அஜித்தும் த்ரீசாவும் ரொம்ப பயப்படுறாங்க. இந்த நேரம் அங்க ஒரு பெரிய ட்ரக் வண்டி ஒண்ணு வருது. இந்த வண்டியை பார்த்து கை காட்டி அஜித் ஹெல்ப் கேட்கிறாரு. அந்த ட்ரக் வண்டிக்காரன் கீழே இறங்கி அஜித் கூட பேசுறாரு. பக்கத்துல எங்க மெக்கானிக் ஷாப் இருக்குன்னு அஜித் கேக்குறாரு. இதுல இருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போனாதான் மெக்கானிக் ஷாப் வரும்னு சொல்றாரு. இதனால அஜித் த்ரீசாவை அந்த ட்ரக் வண்டியில ஏத்தி விட்டு மெக்கானிக் ஷாப்புக்கு போய் மெக்கானிக்க கூட்டு வா, நான் இங்க இருக்கேன்னு அஜித் சொல்லிடுறாரு. அந்த ட்ரக் வண்டியில போன த்ரீசா மறுபடி திரும்ப வரவே இல்ல. இதனால பயந்து போன அஜித் த்ரீசாவை தேடி கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாரு. அப்போ அஜித் தன்னோட வண்டியை ஸ்டார்ட் பண்றாரு. ஸ்டார்ட் ஆகிருது. அஜித் கார்ல போயிட்டே இருக்காரு. அங்க ஒரு மெக்கானிக் ஷாப்பும் ஹோட்டலும் இருக்கு. அங்க போய் தன்னோட மனைவியான த்ரீசாவை பத்தி விசாரிக்கிறாரு. அங்க யாருமே ஒழுங்கான ரெஸ்பான்ஸ் கொடுக்க இருக்காங்க. அந்த ட்ரக் வண்டியை தேடி அஜித் கார்ல போறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ட்ரக் வண்டிய அஜித் பாத்துருந்தாரு. ட்ரக் வண்டிக்காரன அஜித் ஒரு வழியா தடுத்து நிறுத்திருந்தாரு. த்ரீசாவை பத்தி கேக்குறாரு. அதுக்கு ட்ரக் வண்டிக்காரன் எதுவுமே தெரியாத மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கறான். உன்னையும் உன்னோட மனைவியும் இதுவரை பார்த்தது இல்லைன்னு சொல்லி ட்ரக் வண்டிக்காரன் அஜித் கிட்ட சண்டை போடுறான். அந்த நேரம் அங்க ஒரு போலீஸ் வராரு. அவர்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் அஜித் சொல்லியிருந்தாரு. இதனால அந்த போலீஸ்காரர் அந்த ட்ரக் வண்டிக்காரனை விசாரணை பண்றாரு. அது மட்டும் இல்லாம ட்ரக் வண்டியை திறந்து பாக்குறாரு. அங்க த்ரீசா இல்ல. இதனால அஜித் இன்னுமே ரொம்ப ஷாக் ஆகிருந்தாரு. இதுக்கப்புறம் போலீஸ் அந்த ட்ரக் வண்டிக்காரனை போக சொல்லியிருந்தாரு. போலீஸ்காரரு அஜித்த பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்றாரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு அஜித் போறாரு. அங்க நிறைய பொண்ணுங்களோட மிஸ்ஸிங் கேஸ் இருக்கிறத தெரியப்படுத்திருக்காங்க. அஜித் இன்னுமே இத பார்த்து ரொம்ப பயப்படுறாரு. அங்க உள்ள போலீஸ் த்ரீசாவை சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு சொல்றாங்க. போலீஸ் அஜித்தை மறுபடி அந்த மெக்கானிக் ஷாப்ல த்ரீசா இருக்காங்கன்னு பார்க்க சொல்றாங்க. இதனால அஜித் மறுபடி அந்த மெக்கானிக் ஷாப்ல போய் த்ரீசாவை பார்க்க போறாரு. அங்க அவங்க இல்ல. அங்க வேலை செய்யற எல்லாரும் அஜித் கிட்ட ரூடா நடந்துக்கிடுறாங்க. இதனால அஜித் அங்க இருந்து வெளியே வந்துருந்தாரு. அங்க ஒரு பையன் நிக்கிறான். அவங்கிட்ட அஜித் த்ரீசாவை பத்தி கேக்குறாரு. அதுக்கு அந்த பையன் ஒரு ட்ரக்ல ஒரு பொண்ணு வந்துச்சு, அந்த பொண்ணு மறுபடியும் இன்னொரு கார்ல ஏறி இந்த பக்கமா போயிட்டுன்னு சொல்றாரு. அதே திசையில அஜித் டிராவல் பண்றாரு. மறுபடியும் அஜித்தை ஃபாலோ பண்ண ஜீப்காரன் அஜித்தை ஷூட் பண்றான். இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக அஜித் ஆத்துக்குள்ள வண்டியை விட்டுருந்தாரு. அஜித் கார்ல இருந்து தப்பிச்சு ஒரு இடத்துல ஒளிதாரு. அந்த நேரம் பின்னாடி இருந்து ஒரு நபர் அஜித்தை கட்டையால மண்டையில அடிச்சிருந்தாரு. அந்த நபர் யாருன்னா மெக்கானிக் ஷாப்க்கு வெளியே இருந்து அஜித்துக்கு குழு கொடுத்த அந்த நபர் தான். இதுக்கப்புறம் தான் அஜித்துக்கு தெரிய வருது, அந்த ஜீப் வண்டிக்காரன் அந்த ட்ரக் வண்டிக்காரன் குழு கொடுத்த அந்த பையன் இப்படி எல்லாருமே ஒரு பெரிய கொள்ளையடிக்க கூட்டம்னு தெரிய வருது. இவங்க எல்லாரும் அஜித் கிட்ட ஒரு பெரிய அமௌண்ட கேக்குறாங்க. அப்படி கொடுத்தா மட்டும்தான் உன்னோட மனைவிய நாங்க உயிரோட ஒப்படைப்போம், இல்லாட்டி உன் மனைவி உசுறு இருக்காதுன்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கப்புறம் தன் மனைவிய அஜித் கண்டுபிடிக்க களம் இறங்குறாரு. த்ரீசாவை உயிரோட தேடி கண்டுபிடிச்சாரா இல்லையா? இந்த கொள்ளையடிக்கிற கும்பல அஜித் என்ன பண்ணாரு? இதுதான் இந்த விடாமுயற்சி படத்தோட கதையா இருக்க வாய்ப்பு இருக்கு.
இந்த விடாமுயற்சி படத்தை மகிழ் திருமேனி டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல அஜித், த்ரீசா, ஆரவ், ஆக்சன் கிங் அர்ஜுன் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படம் வருகிற பிப்ரவரி 6ஆம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.